law லென்ஸ் லாவில் உள்ள ஃபார்முலா பார்த்தீங்கன்னா E = -n d∅/dt. ஸோ n வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், d∅ வந்து சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு, dt வந்து சேஞ்ச் இன் டைம், E வந்து இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஆர் வோல்டேஜ், இன்டியூஸ்டு வோல்டேஜ். ஸோ இப்போ வந்து இதில் வந்து அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்டோட டைரக்ஷன், அதாவது ஜென்ரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர், இண்டக்ஷன் பிரேக்கிங், இதிலெல்லாம் வந்து நம்ம இந்த லா அப்ளை பண்ணி நம்ம கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த லாவில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கரண்ட் இன்டியூஸ்டு இஎம்எஃப்பும் கரண்ட்டோட டைரக்ஷனையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இதில் வந்து ஏன் வந்து நெகட்டிவ் மைனஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து எதுக்கு இந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஒரு வோல்டேஜ் எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும்னா இந்த ஃப்ளக்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அதனால் கரண்ட்டோட டைரக்ஷன் நெகட்டிவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை எக்ஸாம் மைலேஜ் சேனல் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ்.